1958ஆம் ஆண்டில் இலங்கை வாழ் தமிழர்கள் மீது சிங்களவர்கள் தாக்குதல் நடத்திய போது அந்த குழந்தைக்கு வயது 4. அந்த குழந்தைதான் பின்னாளில் சிங்கள பேரினவாதத்திற்கு எதிரான யுத்தத்தில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்ட வேலுப்பிள்ளை பிரபாகரன். மாணவராக இருந்தபோதே தமிழ் ஆதரவாளர்கள் குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார் பிரபாகரன். அப்போதே பள்ளி தோழர்களுடன் சேர்ந்து கையெறி குண்டுகளை தயாரிக்க பழகினார் பிரபாகரன். கையெறி குண்டுகளை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது ஒருமுறை குண்டு தவறுதலாக வெடித்து பிரபாகரனின் காலை சேதப்படுத்தியது. அப்போது ஏற்பட்ட தழும்பை சுட்டிக்காட்டி, இதுபோன்ற தழும்புகளே என்னுடைய சொத்துக்கள் என்று பெருமிதத்துடன் பேசுவார் பிரபாகரன். ஒரு நாள் அதிகாலை 3 மணிக்கு பிரபாகரனை தேடி இலங்கை காவல்துறையினர் வீட்டிற்கு வந்தனர். அப்போதுதான் தங்களது மகன் புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறான் என்ற செய்தி பிரபாகரனின் தந்தை வேலுப்பிள்ளை உள்ளிட்டோருக்கு தெரிய வந்தது. காவல்துறையினர் தன்னை தேடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட பிரபாகரன் சட்டென்று தலைமறைவானார். பின்னர் தந்தையை சந்தித்த போது, என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள் என்று கூறி வீட்டை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு பிரபாகரன் வீடு திரும்பவில்லை. 1970ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் மாணவர் பேரவை தொடங்கப்பட்டது. அதில் பிரபாகரனும் அவரது நண்பர்களும் இணைந்து கொண்டனர். அதில் இளையவராக இருந்த பிரபாகரனை தம்பி என எல்லோரும் அழைக்க, அதுவே பிற்காலத்தில் பிரபாகரனின் அடைமொழியாக மாறிவிட்டது. சிங்கள ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பு காட்டும் விதமாக பேருந்தை எரிப்பது என்று மாணவர் பேரவை தீர்மானித்த போது 16 வயதான பிரபாகரன் பேருந்தை எரித்து தனது எதிர்ப்பை காட்டினார். அதுதான் பிரபாகரனின் முதல் நேரடியான கள அனுபவம். மாணவர் பேரவையில் இருந்தவர்களை சிங்கள காவல்துறை கைது செய்து கொழும்புவில் வைத்து வதைத்தது. அந்த சூழ்நிலையில்தான் முதன்முறையாக பிரபாகரன் தமிழகம் வந்தார். சில காலம் தமிழகத்தில் தங்கியிருந்த பிரபாகரன் மீண்டும் 1972இல் இலங்கை திரும்பிய பிறகு புதிய தமிழ் புலிகள் என்ற பெயரில் ஓர் இயக்கத்தை தொடங்கினார். ஆயுதம் ஏந்துவதன் மூலமே இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்ற முடிவை பிரபாகரன் உறுதியாக எடுத்தது அப்போதுதான். 1974ஆம் ஆண்டில் யாழ்ப்பாண நகரில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் பலியாகினர். அந்த சம்பவத்திற்கு காரணமானவர் யாழ்ப்பாண மேயர் ஆல்பிரட் துரையப்பா. தமிழர்கள் பலியானதற்கு காரணமான ஆல்பிரட் துரையப்பாவை பழிவாங்க முடிவு செய்த பிரபாகரன் திட்டமிட்டபடி துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார். அதுதான் பிரபாகரன் நிகழ்த்திய முதல் கொலை. 1975இல் புத்தூர் வங்கியில் பிரபாகரன் தன் நண்பர்களுடன் இணைந்து 5 லட்சம் ரூபாய் மற்றும் 2 லட்சம் ரூபாய் நகைகளை கொள்ளையிட்டனர். அந்த பணத்தை கொண்டே இயக்கத்திற்கான கட்டமைப்பு வேலைகளை செய்தார் பிரபாகரன். சிங்கள காவல்துறை புதிய தமிழ் புலிகளை அழிக்க தீவிரம் காட்டினர். ஆகையால் 1976ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதியன்று புதிய தமிழ் புலிகள் இயக்கம் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் என பெயர் மாற்றம் செய்தார் பிரபாகரன். இலங்கை உளவு படையை அழித்தல், காவல்துறை நிர்வாகத்தை சீர்குலைத்தல், ராணுவத்தினர் மீது நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்குதல் நடத்துதல் ஆகிய 3ம் தான் நம்முடைய முதன்மையான பணிகள் என்று அறிவித்தார் பிரபாகரன். மறைந்திருந்து திடீர் தாக்குதல் நடத்தும் கொரில்லா இயக்கமாக வெளிக்காட்டுவதற்காகவே இயக்கத்தின் சின்னமான புலியை தேர்வு செய்தார் பிரபாகரன். சிங்களவர்களை வென்று சோழர்களின் நினைவாகத்தான் தனது அமைப்புக்கு புலியை அடையாளமாக்கினார் என்ற குறிப்பும் இருக்கிறது. 1981ஆம் ஆண்டு ராணுவத்தினர் மீது யாழ்ப்பாண காங்கேசன் துறைமுகத்தில் விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலில் 2 ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். அதுவே ராணுவத்தினர் மீது பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் நடத்திய முதல் தாக்குதல். 1982ஆம் ஆண்டில் அதிபர் ஜெயவர்தனா தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தபோது கண்ணி வெடிகளை புதைத்து வைத்து தாக்குதல் நடத்தினார் பிரபாகரன். அது இலங்கை அரசியல் களத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. கண்ணிவெடி தாக்குதலை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் சமயத்தில் 13 ராணுவத்தினரை கொன்றழித்தது விடுதலை புலிகள் அமைப்பு. விடுதலை புலிகளின் தொடர்ச்சியான கண்ணிவெடி தாக்குதல்களுக்கு பிறகு பிரபாகரன்
பிரபாகரன். இந்திரா காந்திக்கு விடுதலை புலிகள் மீது ஓரளவு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவருடைய மகன் ராஜீவ் காந்திக்கும் பிரபாகரனுக்கும் இடையே பெரிய அளவிலான புரிதலோ நட்போ உருவாகவில்லை. எம்ஜிஆரிடம் நட்பு பாராட்டினார் பிரபாகரன். ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவிற்கு தலைமை தாங்கிய ஜெயலலிதாவுக்கு பிரபாகரன் மீது எவ்வித நம்பிக்கையும் ஏற்படவில்லை. பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் தீவிரமாக எதிர்த்தார் ஜெயலலிதா. சென்னை பாண்டி பஜாரில் பிரபாகரனும் உமா மகேஸ்வரனும் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டதை தமிழ் சினிமாவை விஞ்சும் பரபரப்பு காட்சிகளாக ஈழம் தொடர்பான அரசியல் பதிவுகள் விவரிக்கின்றன. பாண்டி பஜார் துப்பாக்கி மோதலை தொடர்ந்து பிரபாகரன் கைது செய்யப்பட்டார். அப்போதைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் பிரபாகரன் மீது கடுமை காட்ட வேண்டாம் என்று அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்தார். பாண்டி பஜார் துப்பாக்கி மோதலின் போது கைது செய்யப்பட்ட பிரபாகரன் தனது பெயரை கரிகாலன் என்றே பதிவு செய்திருந்தார். முகுந்தன் என்று உமா மகேஸ்வரனின் பெயரை கொடுத்திருந்தார். மெரினா கடற்கரையில் மாலை நேரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நாள் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் என்று பிரபாகரன் பதிவு செய்திருக்கிறார் என்பது இன்றைய தலைமுறை அறியாத செய்தி. எம்ஜிஆருடன் மட்டுமே பிரபாகரன் நட்பு கொண்டிருந்தார் என்ற செய்திக்கு மத்தியில் கருணாநிதிக்கும் தனக்குமான உறவு குறித்து பிரபாகரனின் குறிப்பு முக்கியமானது. பிரபாகரனுக்கு எப்பொழுதெல்லாம் பணம் உதவி தேவைப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் எம்ஜிஆர் அள்ளி கொடுத்து உதவினார் என்பதை இன்றும் ஈழ ஆதரவாளர்கள் நன்றியுடன் நினைவு கூறுகின்றனர். பிரபாகரனுக்கு எம்ஜிஆர் பண உதவி செய்தார் என்ற செய்தி பிரதமர் ராஜீவ்காந்திக்கு தெரிய வந்தபோது அவர் மிகுந்த கோபம் கொண்டார். அதன் பிறகுதான் அரசு பணத்தை கொடுக்காமல் தன்னுடைய சொந்த பணத்தை விடுதலை புலிகளுக்கு கொடுத்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கருணாநிதி ஆகிய இரண்டு தலைவர்களும் போராளி அமைப்புகளை சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். அப்போது பிரபாகரனின் தேர்வு திமுக தலைவர் கருணாநிதி அல்ல, முதலமைச்சர் எம்ஜிஆர் தான். அனைத்து போராளி குழுக்களும் கருணாநிதியை சந்தித்த போது பிரபாகரன் மட்டும் கருணாநிதியின் அழைப்பை ஏற்காமல் முதலமைச்சர் எம்ஜிஆரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டது எம்ஜிஆரை நெகிழச் செய்தது. கருணாநிதியை விட தனக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தவர் என்பதால் பிரபாகரன் மீது அன்பை பொழிந்தார் எம்ஜிஆர். அதனால்தான் விடுதலை புலிகள் அமைப்பின் மீது பணமழையை பொழியச் செய்தார் எம்ஜிஆர். தமிழ் ஈழம் அமைய வேண்டும் என்று மனதார விரும்பிய தலைவர் மறைந்து விட்டாரே என்று எம்ஜிஆர் மறைவின் போது கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் பிரபாகரன். 1985ஆம் ஆண்டில் பூட்டான் தலைநகர் திம்புவில் இந்திய அரசின் முயற்சியில் தமிழீழ போராளி குழுக்கள் மாநாடு நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. திம்புவில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டே சிங்கள அரசு ஆயுதங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டி திம்பு பேச்சுவார்த்தையிலிருந்து விலகினார் பிரபாகரன். நமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவுகள் நமக்கு சாதகமாக அமைவா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திம்பு பேச்சுவார்த்தை தோல்விக்கு பின்புதான் தமிழகத்தில் இருந்த விடுதலை புலிகள் அமைப்பினருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அரசியல் நெருக்கடிகள் அதிகரித்தன. 1986ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இருந்த விடுதலை புலிகள் தகவல் தொடர்பு சாதனங்கள் பறிக்கப்பட்டன. பிரபாகரனின் அன்புக்குரிய எம்ஜிஆர் ஆட்சியில்தான்
இந்திய அமைதிப்படை எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இருவரும் ஒன்றிணைந்தனர். அதிபர் பிரேமதேசாவுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாததால் 1990ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி மீண்டும் இலங்கை ராணுவத்திற்கும் பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகளுக்கும் இடையே யுத்தம் மூண்டது. 1991 தேர்தல் பரப்புரைக்காக தமிழகம் வந்திருந்த ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு பலியானார். இந்த படுகொலையில் முதல் குற்றவாளியாக பிரபாகரன் பெயர் சேர்க்கப்பட்டது. ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தவர் பிரபாகரன் தான், விடுதலை புலிகள் தான் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பு என டாக்டர் சுப்பிரமணியசாமி குற்றம் சாட்டினார். ராஜீவ் படுகொலை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த பிரபாகரன், ராஜீவ்காந்தி கொலை ஒரு துன்பியல் சம்பவம் என்றார். இது 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு துன்பியலான சம்பவம். இதை பற்றி நாங்கள் மேலும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பவில்லை. தமிழ் ஈழ விடுதலை அமைப்பின் தலைவர் உமா மகேஸ்வரன், டெலோ தலைவர் சிறுச பாரத ரத்தினம், EPRLF தலைவர் பத்மநாபா ஆகியோர் பிரபாகரனால் கொல்லப்பட்டனர் என்பது பிரபாகரன் மீது பிற போராளி குழுக்கள் வைக்கும் முக்கியமான குற்றச்சாட்டு. இலங்கை அதிபர் பிரேமதேசா, அதிபர் வேட்பாளர் காமினி திசநாயகா, அமிர்தலிங்கம், யோகேஸ்வரன் மற்றும் லட்சுமண் கதிர்காமர் ஆகியோர் படுகொலையிலும் பிரபாகரன் மீதான குற்றம் சாட்டப்பட்டது. அதில் சில கொலைகளுக்கும் நாங்கள் பொறுப்பல்ல என்று விடுதலை புலிகள் உடனடியாக மறுப்பு தெரிவித்தனர். ஈழ போராளி குழுக்களுக்குள் நடைபெற்ற சண்டைகளை குறிப்பிட்டு சகோதர யுத்தம் கூடாது என்று கருணாநிதி சொன்னது முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. ராஜீவ் படுகொலைக்கு பிறகு இந்தியாவில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆம், இலங்கை என்ற சிறிய தீவில் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பிற்கு 33 நாடுகள் தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தரைப்படை, கடற்புலிகள், வான்புலிகள் என முப்படைகளை உருவாக்கி தனது பலத்தை சர்வதேச அரங்குக்கு நிரூபித்தவர் பிரபாகரன். இத்தனை பலத்துடன் கூடிய போராளி அமைப்புகள் வெகு சொற்பமே. உயிரை துச்சமாக எண்ணி எதிரிகளை ரகசியமாக தாக்கி அழிக்கும் கரும்புலி தற்கொலை படையை 90களின் முற்பகுதியில் உருவாக்கினார் பிரபாகரன். பிரபாகரனுக்கு அடுத்த கட்ட நிலையில் இயக்கத்தில் இருந்த மாத்தையா துரோகி என குற்றம் சாட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். 2004ஆம் ஆண்டு பிரபாகரனின் ராணுவ பிரிவில் இருந்த விநாயகமூர்த்தி என்ற கருணா அம்மான் பிரபாகரனிடமிருந்து பிரிந்து இலங்கை அரசிற்கு ஆதரவாளராக மாறினார். 2009ஆம் ஆண்டில் ஈழப்போரில் பிரபாகரனின் நம்பிக்கைக்குரியவர்கள் பலர் அரசின் பக்கம் சென்று விட்டதால் பெரும் பின்னடைவை சந்தித்தார் பிரபாகரன். இறுதிக்கட்ட போரில் கிளிநொச்சியை இலங்கை ராணுவம் கைப்பற்றிய பிறகுதான் பிரபாகரனுக்கான வீழ்ச்சி தீவிரமடைய தொடங்கியது. 2009ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதியில் சிங்கள ராணுவம் முல்லைத்தீவை கைப்பற்றியது. அந்த போரில் இலங்கை ராணுவத்தினர் முன்பு மக்களை நிறுத்தி தன்னை காத்துக் கொண்டார் என்று